அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உடனடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கடப்பிரியா நியமனம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தரப்பை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிரடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் தற்போது அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தரப்பில் உடனடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய கட்டுப்பாட்டு அலுவலராக தற்போது வெங்கடப்பிரியா நியமனம் செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையிலும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உடனடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் போட்டித் தேர்வை கூட முறையாக நடத்த முடியவில்லை எனவும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைத்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முழுவதும் கடைசி நேரத்தில் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தற்போது அதிரடி நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் மாற்றம் செய்யப்பட்டு வெங்கடப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உடனடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கடப்பிரியா நியமனம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தரப்பை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிரடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் தற்போது அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தரப்பில் உடனடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய கட்டுப்பாட்டு அலுவலராக தற்போது வெங்கடப்பிரியா நியமனம் செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையிலும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உடனடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் போட்டித் தேர்வை கூட முறையாக நடத்த முடியவில்லை எனவும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைத்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முழுவதும் கடைசி நேரத்தில் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தற்போது அதிரடி நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் மாற்றம் செய்யப்பட்டு வெங்கடப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.